மலை மாடு எங்க கிடந்து உறங்கிட்டு கிடக்கோ தெரியல. காலையில விடிஞ்சா எந்திரிச்சு வீட்டுல வேலை பார்க்கணும்னு ஒரு அறிவே கிடையாது. என்ன இந்த சின்ன பொண்ணு இப்படி கிடந்து உறங்கிட்டு கிடக்கா? அம்மா கிடந்து அந்த கத்து கத்துறாங்க, அதை கூட காதுல வாங்காமல தூங்கிட்டு கிடக்கா. இவளை எப்படி எழுப்ப? அம்மா வரதுக்குள்ள முதல்ல எழுப்பணுமே. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு கூப்பிட்டா அவளுக்கு காதுல விழுகாது. பேசாம தட்டி உசுப்ப வேண்டியதான். சின்ன பொண்ணு எலும்புமா, அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பாரு. ஐயோ நான் செத்தேன். சே, என்ன கருமமோ தெரியலையே. காலையில் ஏதோ வந்து உரசிச்சு. சரி, நம்ம தூங்குவோம். அம்மா ஒரு நிமிஷத்துல என்ன கொண்டு போட்டுட்டாலே. எங்க அம்மா வாரதுக்குள்ள இவ்வளவு உசுப்பிடலான்னு பார்த்தா என் குறுக்கு எலும்புல உடைச்சு தூக்கி போட்டானேயே. இது சரிப்பட்டு வராது. அம்மையே வந்து உசுப்பட்டோம். மலை மாடு என்ன உருள் உருண்டு கிடக்கா பாரு. நீ ஏன் அங்க போய் கிடக்க? அது அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் உட்காந்துருக்கேன். இப்ப பண்ண வேலையில எந்திரிச்சு நிக்க கூட முடியலையே. என்னல தானா பேசிட்டு இருக்க? உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா என்ன? இல்லம்மா, சும்மாதான் நிக்கிறேன். ஏல அவதான் காது அவிஞ்சு போய் கிடக்கா. உனக்குமான காது அவிஞ்சிட்டு எத்தனை நேரம்ல கூப்பிட்டு கத்திருக்கேன் சின்ன பொண்ணுன்னு. ஒரு சத்தம் கொடுக்க மாட்டீங்க. புடிச்சன்னு பொண்டாட்டியும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற ஐடியா இருக்கா இல்லையா? அம்மா கேட்டுச்சுமா, நானும் சின்ன பொண்ணு உசுப்பிட்டு தாம இருந்தேன். நல்லா உசுப்புனல போட்டுக்கிட்டு நல்லா உசுப்புன. ஓம் பொண்டாட்டி தான் நல்ல நாள்லயே எந்திரிக்க மாட்டாளே. இப்ப காலையில் நல்ல குளிருவு. இன்னும் இந்த நேரத்துல எந்திரிச்சிருவாளா அவ? இன்னும் கொஞ்ச நேரம் எப்படா படுத்து தூங்கலாம் ஏதாச்சும் ஒரு சாக்க சொல்லின்னு சொல்லி அவன் முடிக்காம தூங்க தான் செய்வா. உன் பொண்டாட்டி நல்லவ மாதிரி பேசுவான் இவன். அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேணாமாலே? காலையில் முடிச்ச நேரத்தில் தான் அந்த பிள்ளைக்கு தேவையானது எல்லாத்தையும் சமைக்கிறது பேக்கில் எடுத்து வைக்கிறோன்னு அம்புட்டி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் நான். சரி பிள்ளைனாலும் குளிக்க ஊற்றி கூட்டு வருவீன்னு பார்த்தா மணி 8 தாண்டுது. எப்போல்லாம் அந்த பிள்ளைய குளிக்க ஊற்றி பள்ளிக்கூடத்துக்கு விடுறதா உங்களுக்கு உத்தேசம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேன் வரும். எப்போல்லாம் அந்த பிள்ளைய கொண்டு விடுவீங்க? எம்மா சில்லு தான் வேன்ல போக மாட்டேங்கிறாளம்மா, அதனால நான் கூட்டிட்டு போய் தான் விட்டுட்டு வரணும். வேன் வந்துட்டு போனா போட்டு, வேன் போறதுக்குள்ள நாங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் அவளை விட்டுட்டு வந்துருவோம். நல்லா இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு தெரியல. நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தெரி. இவன் ஒரு காலமும் திருந்திக்கிட மாட்டா. நீ இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தெரிஞ்சனா மரியாதையை குளிக்க ஊற்றி பிள்ளைய தூக்கிட்டு வா. அவ தூங்குறானா சின்ன பிள்ளை ஏதோ தூங்கிட்டு கிடக்குன்னு கூட விடலாம். எருமை மாடு மலை மாடு பாரு சன்னல்ல காலத்துக்கு அண்டம் கொடுத்துட்டு கிடக்கு. ஒரு நாள் பாருல அவ அப்பா வீட்டுக்கு போனை போட்டு இவ்வளோ சொல்லி கொடுக்கத்தான் போறேன். ஏதோ நல்லவ மாதிரி பேசிக்கு வேற அவங்க அப்பா. என் மவ எல்லா வேலையும் செஞ்சிருவாளுக்கும் கிழிச்சிருவாளாக்குன்னு ஒரு வேலைங்க செய்ய மாட்டேங்க. இல்லைன்னா ஒரு அடிச்சு பத்தி விடல. ஒரு 4-5 நாளைக்கு அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு வரட்டும். அவங்க வீட்டில் இருந்தால் தான் இவள் லட்சணம் அவங்களுக்கு தெரியும். நம்ம எதை சொன்னாலும் இவளுக்கு சப்போர்ட் தானே பண்ணியாவ. இவளை கொண்டு போய் 4 நாளைக்கு அங்கே விட்டுட்டு வா. இவன் இல்லைனாலும் இங்கே ஒன்று தான், இருந்தாலும் ஒன்று தான். ஊரை சோவாரிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வருவா. அதுக்கு இவன் இந்த வீட்டில் இல்லாமல் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏமா ஓமானு போல போய் பிள்ளைய உசுப்பி கூட குளிக்க ஊற்றி கூட்டிட்டு வா. சரிம்மா. பிள்ளை வேனில் போவாதுன்னு கைக்குள்ளேயே வச்சுருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. வேனில் போகும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளா பழக்கினா தான் பிள்ளைய போய் பழகுங்க. பள்ளிக்கூடத்துக்கு தான் போக மாட்டேன்னு சொன்னா இப்போ போகலையா? அந்த மாதிரி தான் வேனில் கொண்டு போய் அப்புறம் வேனு காசு எதுக்குள்ள கட்டுறிய? வேனு காசு அப்போ கட்டாமல் விடுங்க. வேனில் விட மாட்டேன்னு சொன்னா. இல்லம்மா, அது முதைய கட்டியாச்சுல. கட்டுனா என்னல? ஒரு நாள் கூட உன் மவா அதில் போவே இல்லை. சொல்லு, என் மவா ஒரு நாள் கூட வரவே இல்லை. அதனால வேன் பீஸை திருப்பி கொடுங்கன்னு கேளு. இல்லைன்னா 1 மாதம் தானே அந்த ஆள் இந்த மலை மாடு வாயில் கொட்டுருமான்னு போய் தொலையுதுன்னு விடு. அடுத்த மாதம் கட்டி தொலையாதல காசை. நீ கொண்டு போய் டெய்லி விடுற ஐடியாவில் இருந்தேன்னா தயவு செஞ்சு காசெல்லாம் கட்டி கறியாக்கிட்டு தெரியாத. நான் தான் முதையே சொன்னேன் அந்த பிள்ளை ஒத்தையில் போக பயப்படும். ஸ்கூலுக்கு சின்ன பிள்ளைல அம்மா கூட்டிகிட்டு போய் விட்டு சமாதானப்படுத்தி விட்டுட்டு வந்தாதான் சாயங்காலம் வரைக்கும் இருக்கும்னு அப்பமே சொன்னேன். இவா கூட சேர்ந்துக்கிட்டு ஒரே ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு தெரிஞ்ச நீ இப்போ இந்த பிள்ளை போக மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் கூட அந்த வேனில் இவ்வளோ ஏற்றி விட்டதில்லை. அவள் போகவும் மாட்டேங்க. வேன் பக்கத்தில் போனாலே அலறி கத்தியா நம்மளை கொண்டே பள்ளிக்கூடத்துக்கு கூட போகிறாவனு. இதுக்கு தானே நான் அப்பயே சொன்னேன் போய் விடுவேன். நான் எங்களை கேட்டியே என் பேச்ச யாரும்? சரிம்மா விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்கம்மா, நான் அவளை உசுப்பி கூப்பிட்டு வரேன். போங்க. உன் பொண்டாட்டி உசுப்புல அவளை போய் பிள்ளைய குளிக்க ஊற்றி கூட்டிகிட்டு வர சொல்லு. ஒரு வேலை வீட்லேயும் செய்ய மாட்டா, பிள்ளைக்கும் செய்ய மாட்டா. இவளெல்லாம் எப்படி தான் இவ வீட்டில் வளர்த்து எடுத்து கொண்டு வந்தாவளோ தெரியல. கிளவி தூங்கிட்டோன்னு நினச்சி என்ன போடுவு. இது வந்து கொஞ்ச நேரத்துலேயே நான் முடிச்சிட்டேன். சரி அசையாமல் ஆடாமல் படுத்துருப்போம். கிளவி போயிருந்து நினச்சா போவாது போலையே. நம்ம எந்திரிச்சாதான் போகும் போல. செட்டி
அமைதியாயிருட்டி. நான் மட்டும் முழிச்சிருக்கிறது உங்கள் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதான் பத்திரக்காளி ஆட்ட ஆடிப்படும். வாயை மூடிட்டுருட்டி. ஏட்டி தூக்குற முட்டி, வாயை மூடிட்டு உங்கள் பாட்டி போகட்டும், அப்புறம் தூக்கிய. சில்லு வாயை மூடிட்டு இரு சில்லு, உங்கள் பாட்டிக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். என்ன மகாராணி முழிப்பதா இருந்திருப்பீங்க போல. எத்தே அதெல்லாம் இல்லத்தே, உங்கள்கிட்ட யார் சொன்னா முழிச்சிருந்தேன்னு தூங்கிட்டு தாத்தே இருந்தேன். திடீர்னு இப்போ தான் சில்லு அழுவிய மாதிரி ஒரு கனவு வந்துச்சா, அந்த ஆளை முழிச்சிட்டேன். சில்ல அழுவிய மாதிரி கனவு கண்டியா? ஆமாத்தே, கனவுல என்னானி பயந்துட்டேன். சில்லு அம்மா அம்மான்னு அழுவியா, நான் ஒரு ரூமுக்குள்ளே கிடைக்கேன். நானும் வெளியே எந்திரிச்சு வரணும்னு பார்க்கேன், முடியே இல்லத்தே. அதான் நான் ஒரு கரையில் போராடியேன், என் மவா ஒரு கரையில் போராடியா. அந்த ஆளை கனவு கண்டுக்கிட்டே இருந்தேன். யாரோ கரடி மாதிரி காலுன்னு கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சுத்தே. அந்த கரடி நான் தானே? ச்சே, நீங்க இல்லத்தே, யாரோ கத்துற ஒரு சத்தம். திடீர்னு முழிக்கேன், நீங்க என் கண்ணு முன்னாடி நிக்கிறிய. அதாத்தே எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. நம்ம அங்கால இருந்தோம், எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் தான் தெரியுது நான் கண்டதெல்லாம் கனவுன்னு. வர்க்கீஸு, இதெல்லாம் சரி இல்ல பாத்துக்க. ஏம்மா அவதான் ஏதோ கனவு கண்டிருந்தானம்மா சொல்லியா, விடுங்களாம். அவ கனவு கண்டிருப்பாளா இருக்கும், அதான் இப்ப திடீர்னு முடிச்சிருப்பா. சரி நீங்க போங்க, நான் பிள்ளைய குளிக்க ஊத்தி கூட்டியாரேன். நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரியல, அவ ஒரு காலம் திருந்திக்க மாட்டா. சரிம்மா நீங்க போங்க, நான் சில்ல கூட்டிட்டு வரேன். அவளை குளிக்க வேற ஊத்தணும்ல, நேரம் ஆயிரும் பள்ளிக்கூடத்துக்கு. நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். என்னவும் பண்ணல, நான் சொன்னேன்னு நீ என்னைக்கு எந்த பேச்சல என்கிட்ட நீ கேட்ட? என் பேச்ச கேட்டிருந்தாதான் இந்நேரத்துக்கு நீ முன்னேறி இருப்பிய. என்னவும் பண்ணி தொலைங்க, நான் போறேன். சீக்கிரம் பிள்ளைய தூக்கிட்டு வரல, சோத்தை ஊட்டி ஸ்கூலுக்கு பத்தி விட. சரிம்மா நீங்க போங்க. என் மவன் என் பேச்ச எப்படி கேட்பான்? இப்ப எதை சொன்னாலும் கேட்காத மாதிரி மாத்திட்டா. ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்க அம்மா வரும்போது உசுப்ப மாட்டீங்களா நீங்க? இப்படி திட்டு வாங்கி விடணும்னா இருக்கிய. சின்ன பொண்ணு மரியாதையா எந்திரிச்சிட்டு பாத்துக்க. சும்மா என்னெல்லாம் போட்டு வாயை கிளறாத. உன்னை வந்து உசுப்பின கொடுமைக்கு எத்தி அந்த ஆள் என்ன பறக்க விட்டுட்டு இப்ப வந்து பேசியா பேச்சு? ஏங்க என்னங்க சொல்றிய? நான் உங்களை மிதிச்சேனா? ஆமா, கட்டின புருஷன் கூட பார்க்காம மிதிச்சு அந்த ஆளை பறக்க விட்டுப்புட்டு இப்ப வந்து ஏன் உசுப்பலாம் உன் உசுப்பலன்னுகிட்டு இருக்கா. நான் அம்மா சத்தம் கேட்ட உடனே உன்னை வந்து ஏசுவாவலேன்னு படபடன்னு வந்து உன்னை உசுப்புனா, இவன் நல்லா படுத்து உறங்கிக்கிட்டு உறக்கத்துல என்னை பிடிச்ச அந்த எத்தியா. நான் போய் பறந்து போய் இந்த கண்ணாடியில போட்டு கீழே விழுந்திருக்கேன். நல்ல வேளை கண்ணாடி உடையல. அம்மா உடனே வந்துட்டாவ, என்னெல்லாம் கீழே வந்து என்ன இப்படி உட்காந்து கிடக்குன்னு. நான் சும்மா உட்காந்துருக்கேமான்னு சொல்லி சமாளிச்சு அம்மாவை அனுப்பி விட்டுருக்கேன். நல்லா பேசுவா இவா. ஐயே அப்படியாங்க, சாரிங்க. ஏதோ தெரியாம கொசு கிசு வந்திருக்கும், காலில் பட்டிருக்கும்னு தள்ளி விட்டுருப்பனா இருக்கும். தெரியாம மிதிச்சிட்டேங்க. தெரியாமையா எத்தனே? தெரிஞ்சுதான் எத்தனே. இவைய அம்மா வந்து எதையாச்சும் சொல்லி சமாளிச்சு அனுப்ப வேண்டியதானே, வந்து என்ன யோசிப்பிட்டு கிடக்காவ. அதனால தான் ஒரு எத்தினே. ஏதோ தெரியாம எத்தனை மாதிரி நானும் சமாளிச்சிட்டேன். எந்திரிச்சு பண்ணு, எந்திரிச்சு போய் பிள்ளைய குளிக்க ஊத்து போ. எங்க நீங்க போய் குளிக்க ஊத்துங்களா? எனக்கே கை கால்லாம் வலிக்குது. போங்கங்க, போய் பிள்ளைய குளிக்க ஊத்துட்டு வாங்க. எந்திரி சின்ன பொண்ணு, இன்னும் மறுபடியும் அம்மா வந்தாவனா மறுபடியும் ஏசதான் செய்வாவ. போ சின்ன பொண்ணு, போய் குளிக்க ஊத்து. எங்க போங்கங்க, போய் நீங்க பண்ணுங்க. எனக்கு உறக்கமா வருது. நைட்டு பூரா இவ என் மேலே காலை தூக்கி போட்டு போட்டு எனக்கு தூக்கமே போச்சு. நானும் உறங்க போகிறேன். போங்க, நீங்கள் தானே, நீங்களாச்சும் உங்கள் பிள்ளையாச்சும் போய் அவ்வளோ உறக்காட்டுவியல இல்லை குளிக்காட்டுவியல என்னம் பண்ணி தொலைங்க. போங்க சின்ன பொண்ணு, வர நீ சரியில்லை பாத்துக்க. சரி போங்க, ஓவரா வாய் பேசுவார். சரி, அம்மா இப்ப சாப்பாடு ஊட்டுறதுக்கு கொடுக்கறதுக்கு வருவாங்களே, அப்ப என்ன பண்ணுவா? எங்க அதையும் நீங்களே ஊட்டுங்கங்க. பிள்ளைய குளிக்க ஊற்றி சாப்பாடு ஊட்டி கொண்டு விட்டுட்டு வாங்கங்க. சும்மா நொயின்னு எல்லாத்தையும் என்கிட்ட கேட்பாரு. போங்கங்க, போய் வேலையை பாருங்க. ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவர் மாதிரியாங்க நடந்துக்கிறீங்க நீங்க. போங்க, மணி 8 தாண்டுது. பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும்னு ஒரு பொறுப்பு இருக்கா? கூட்டிட்டு போங்க.
ஏ சில்லு போய் குளிமக்கா. குளிக்காமல் ஸ்கூலுக்கு போனேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் அவங்க அப்பா அம்மானியே குளிக்காமல் திரிந்து இந்த பிள்ளைன்னு சொல்லிடுவாவ. ஆமா, நான்ல குளிக்காம அப்படியே ஊர் ஊரா துவபாரிக்கிட்டு திரியேன். நீ தான் அப்படியே ஒரு நாள் கூட குளிச்சு நான் பார்த்ததே கிடையாது. நான் டெய்லி குளிச்சு ஆபீஸுக்கு சுத்த பத்தமா போறேன். என்ன பார்த்தோம் அப்படி சொல்லியா? போமக்கா போய் அம்மா பேரை காப்பாத்து. போய் குளிச்சுட்டு நல்ல பிள்ளையா போடியா, சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் சரியா? அம்மா உடனே சாயங்காலம் போல எங்கேயாச்சும் வெளியே கூட்டி போறேன் சரியாம்மா? வா மக்களே, அப்பா கூட்டிட்டு போய் குளிக்க ஊத்தியேன். வாயில கை வைக்காத மக்கா, அழுக்கெல்லாம் வாய்க்குள்ளெல்லாம் போகும். வாயில கை வைக்க கூடாது சரியா? உங்க அம்மா மானியே நான் பேசுறது எதையும் கேட்க மாட்டா. சரி மக்கா சரி, நீ அப்பா மாதிரி இருப்ப, அம்மா மாதிரி கிடையாது சரியா? பிள்ளையா பிறந்திருக்கு எனக்கு. இதையே நம்மளை இப்படி பேசுனா அப்புறம் கிளவி அதான் அப்படித்தானே பேசும். பாருங்கங்க எப்படி உங்கள் பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்குன்னு உங்கள் அம்மா. எங்க அம்மா சொல்லலைனாலும் அவளுக்கே எல்லாம் தெரியும் சின்ன பொண்ணு. நீ அவளை விட்டுட்டு ஊர் சுத்த போய. எங்க அம்மா தானே முழுசா கிடந்து அவளை பார்க்காவ, அதனால அப்படி சொல்லுவாளா இருக்கும் விடு. ஆமாம், இவைய அம்மா தான் போட்டு இவளை பார்த்து கிடக்காவ. இவர் பார்த்தாரு. போங்கங்க காலங்காத்தால் டென்ஷன் ஆக்காம. மாமக்கா, நம்ம இங்க இருந்து போயிருவோம். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க உண்மையை சொல்லிட்டு நின்னோன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உங்க அம்மா நம்மள அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சிருவா. போவீரு. என்னைக்கு நான் உங்களை அடிச்சேன்? வாமக்கா ஓடிடுவோம், உங்க அம்மா ஆரம்பிச்சுட்டா.